மானாமதுரையில் வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு இளங்கோவன் அவர்கள் வந்து தன்னுடைய பொண்ணை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து சேர்த்துருக்காரு. இதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணு வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் வந்து ஆரம்ப தொடக்க பள்ளியில் தான் வந்து படிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. 6வது உயர் படிப்புக்காக 6வது போகிற அந்த சமயத்தில் வந்து அவங்களோட பொண்ணை சேம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளியிலே வந்து அவங்க அட்மிஷன் நடந்து போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த பாலிட்டிஷியன்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள், எம்எல்ஏவோட பொண்ணுங்க, அரசு அதிகாரிகள் சார்ந்த பிள்ளைகள் வந்து எவ்வளோ பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அவங்க படிக்க வச்சிருக்கிறத வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த காலத்தில் இந்த ஒரு ஜென்ரேஷனில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் முன் வரார் அப்படின்னா இது உண்மையிலே வந்து நம்ம பாராட்டி ஆகணும். இது வந்து உண்மையிலே வந்து அரசு பள்ளியின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து நிச்சயமாக வந்து மக்கள்கிட்டயே வந்து இது உயர்த்தும் அப்படின்றத நம்ம நம்புகிறேன். ஒரு சர்டிஃபிகேட் போட்டுடலாம், எனக்கு நிஜமாகவே சொல்கிறேன். இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. இந்த ஒரு இரால எல்லாம் வந்து பணம் அவ்வளோ கொட்டி பெரிய பெரிய தனியார் பள்ளிகள் வந்து அவங்களுடைய குழந்தைய சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருந்துட்டு உங்களுடைய குழந்தைய வந்து நீங்கள் அரசு பள்ளியில் வந்து நீங்கள் படிக்க வைக்கிறீங்க அப்படின்றது உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கலாம் எனக்கு. ஏன்னா இதை பார்த்து வந்து அரசு பள்ளிகளோட தரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். எம்எல்ஏவோட பிள்ளையை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்குது, அப்போ நம்மளுடைய பிள்ளையுமே சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அரசு பள்ளிகள் மீது வந்து மக்களுக்கு வர ஆரம்பிக்கும். உண்மையிலே வந்து ஒரு சிறந்த ஒரு முன்னெடுப்பாக இருக்கட்டும். ஸோ இதோட நின்று போகாமல் அரசு பள்ளிகளோட தரத்தையுமே வந்து உயர்த்தணும் அப்படின்ட்டு வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்ண்ணா.